எஸ்ஐஆரில் மீண்டும் ஒரு சூழ்ச்சி. சிவகங்கை மாவட்டத்துல உயிரோடு இருக்கவங்க 2 பேரை இறந்துட்டாங்கன்னு சொல்லி நீக்கம் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கிற எம்எல்ஏ போய் கேட்டு அதை வந்து உடனே அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்திருக்காங்க. திமுக இங்க அங்கங்க அதை தான் பண்றாங்க. எங்கெல்லாம் வந்து அண்ணா திமுக காரங்களோ மாற்றுக் கட்சிகள் இருக்கிறவங்கள அவங்கள மறைமுகமா அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு சூழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை கட்டாயம் நம்ம கண்டுபிடிக்கணும். உங்க ஏரியால இருக்கிற இறந்து போனவர்கள் லிஸ்ட் இன்னும் இருந்துச்சுன்னா அதை மாத்தணும். உயிரோடு இருக்கிறவங்கள இறந்து போனன்னு சொல்லி நீக்கினால் நீக்கியிருப்பாங்க. அதையும் கொஞ்சம் கவனமா பாருங்க. திமுக காரங்கள மாதிரி திருட்டு பசங்களை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. இது ஒரு எடுத்துக்காட்டு. எஸ்ஐஆர்ல 2, 3 விஷயம் முக்கியமா பார்க்கணும். நாளைக்கு லோக்சபா நாடாளுமன்றத்துல வாதம் வச்சிருக்காங்க. திமுக காரங்க என்ன பேசுறாங்க, காங்கிரஸ் காரங்க என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம். எல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஒரு பெரிய சீர்திருத்தம். இதுல சில தவறுகள் இருந்தா அது கட்டாயம் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஏத்துக்கும், அதுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வைக்காங்க. ஆனா இதை மொத்தம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு திமுகனாலே முடியாது, எந்த ஒரு கொம்பனாலே முடியாது. இது ஒரு மிக மிக சிறந்த ஒரு வரவேற்கத்தக்கது. டிமானிட்டைசேஷன் பணமே கள்ள ஓட்டு இல்லாம கொண்டு வரதுக்காக ஏதோ ஒரு பாடுபட்டு கொண்டு வந்ததுல நம்ம வந்து அவ்வளவு தூரத்துக்கு வெற்றி அடையல. ஆனா இதுல முழுமையா வெற்றி அடையிறதுக்கு இளைஞர்களும் பெண்களும் எல்லா பொதுமக்களும் இதுக்கு வந்து ஆதரவு கொடுத்து இதை சிறப்பா பண்ணணும். டிசம்பர் 14ஆம் தேதி உங்க வரைவு வாக்காளர் பட்டியல் வெளிவரும். அதுல உங்க பேர் இருக்குதா பாத்துக்கோங்க. உங்க பேர் அதுல இல்லைன்னா கட்டாயம் போய் நீங்க சேர்த்துக்கலாம். உங்க அம்மா அப்பா பேர் இல்லைன்னா போய் சேர்த்துக்கலாம். ஊர்ல யாராவது இருந்து உங்க ஏரியாலே ரொம்ப தங்கியிருக்காங்க, இங்கதான் இருக்கிறாங்க, குடியிருக்கிறாங்கன்னா அவங்களையும் கட்டாயம் போய் அங்க சேர்றதுக்கு நீங்க வந்து ஊக்குவிச்சு சேர வைக்கணும். இதுதான் ஜனநாயகம், நம்மளோட கடமை.